ஸ்ரீமதே ஸ்ரீ வராக மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீ ரங்கராமானுஜ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. திருப்பாவையும் திருவாய்மொழியும் பகுதி 19. வனமாலி வாசுதேவ ஜெகன்மோகன ராதா ரமண சசிவதன சரசி ஜனயன ஜெகன்மோகன ராதாரமண வெண்ணையுண்ட மாயவனே கண்ணா நீ ராதாரமண வேண்டும் வரம் தந்திடுவாய் மன்னா நீ ராதாரமண வனமாலி வாசுதேவ ஜெகன்மோகன ராதாரமண 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 ராதா ரமண. கீழ்ப்பாசுரத்தில் ஆண்டாள் நாச்சியார் தோழிகளோடு சேர்ந்து தாயாரை கூப்பிடுறான். செந்தாமரை கையால் சீரார் வளையொழிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்து அப்படின்ன உடனே நப்பின்னை பிராட்டி என்ன பண்ணுறாளா? கதவை திறக்க போகிறாளா? கதவு கிட்ட போகும்போதே கண்ணன் என்ன பண்ணுறானா? அவளை தடுக்கிறானா? சும்மா தடுக்கலையா, அப்படியே அவளை குண்டு கட்டா தூக்கி அந்த படுக்கையில் போடுறானா? என்ன சொல்கிறானா? அவள்லாம் என்னுடைய அடியார்கள், அதனால் நீ எதுக்கு போகிற முன்னாடி அப்படின்னு கேட்குறானா? சரி, அப்போ நீங்கள் போய் காப்பாற்றுங்கோல, நீங்கள் போய் கதவை தரங்கோல அப்படின்னு இவன் சொல்லுவான்னு எதிர்பார்த்தா, ஆனால் இவன் என்ன பண்ணுறாளாம்? கண்ணாலேயே அவனுடைய காலுக்கு பூட்டு போடுறாளாம். எங்கே நீங்கள் போகிறது? நீங்களும் இங்கே தான் இருக்கணும். நீங்கள் என்ன சொல்லிவிட்டு நீங்கள் போகிறீங்க முன்னாடி? என்னோட அடியார்களை நான் தான் ரட்சிப்பேன், நான் தான் கதவை திறப்பேன். இப்படி ரெண்டு பேருக்கும் போட்டி நடக்கிறதான். இந்த போட்டியில் நப்பின்னை அப்படியே அந்த கட்டிலில் விழுறாளாம், அவன் மேலே எம்பெருமான விழுறானா. இந்த காட்சி, இந்த சேர்த்தியை அப்படியே மேலே அந்த சாளரத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கா இல்லையா, அவெல்லாம் சேவிக்கிறாளாம். ஆனால் மனசுக்குள்ளே ஒரு சோகம் இழையோடுறதான். ரெண்டு பேரும் போட்டி போட்டுருக்கேளே, ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து எங்களுக்கு அனுகிரகம் பண்ணால் ஆகாதோ அப்படின்னு வருத்தத்தோடு பாடுறாளாம். குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய்திரவாய் மைத்தடங் கண்ணினாய் நீ உண்மணாலனை எத்தனை போதும் துயிலழ ஒட்டாய்கான் எத்தனை ஏலும் பிரிவாற்றகில்லாயால் தத்துவமன்று தகவேலோரம்பாவாய். அம்மா நப்பின்னை பிராட்டியே, நாங்கள் இங்கே என்ன பண்ணுறோம்? குளிரில் ஒருத்தர் மேத்தர் ஒருத்தர் ஏறி நின்றுண்டு சாளரம் வழியாக சேர்த்தி சேவையை சேவிக்கிறோம், சந்தோஷந்தான். ஆனால் அடியோங்களுக்கும் அனுகிரகம் பண்ண வேண்டாமோ? நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து நீ என்ன பண்ணிட்டு இருக்க? குத்து விளக்கெரிய நீ ஆயர் குலத்திற்கு குலவிளக்கு, அவன் ஆயர் குலத்திற்கு அணிவிளக்கு. இந்த ரெண்டு விளக்கும் போராதுன்னு பளிச்சுன்னு ஒரு குத்து விளக்கையும் மங்களகரமாக ஏற்றி வச்சுட்டுருக்கேள். ஒத்தர் திருமுகத்தை ஒத்தர் பார்த்து அனுபவிச்சுட்டுருக்கேளே. நாங்கள்லாம் யமுனை கரையும் இருட்டையும் தேடி போக வேண்டி இருக்க, நீ என்ன பண்ணுற? நல்லா பகலையே இரவாக்குற மாதிரி குத்து விளக்கை மட்டும் ஏற்றி வச்சுட்டு அந்த வெளிச்சத்தில் கண்ணனை அனுபவிச்சுட்டுருக்கேடிம்மா. குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி. கோட்டுக்கால் கட்டில் மேல் நீ வீரபத்தினி இல்லையா, அதனால் அந்த குவலையா பீடம்ன்ற யானையை அடித்து அதனுடைய தந்தங்களால் கட்டில் பண்ணி அதை கொண்டு வந்து உனக்கு சமர்ப்பிச்சிருக்கானா எம்பெருமான். வீரத்திற்கு அவனுடைய வீரத்தை நினைவூட்டுற மாதிரி ஒரு கட்டில் மேலே சயனிச்சுட்டுருக்க நீ. எப்படிப்பட்ட படுக்கையாது? மெத்தென்ற பஞ்சசயனம், மென்மை வெண்மை குளிர்ச்சி நறுமணம், இந்த மாதிரி 5 குணங்கள் கொண்ட படுக்கையா. இந்த 5 குணங்கள் கொண்ட படுக்கையில் நீ சயனிச்சுட்டு இருக்க. ஆனால் பஞ்சன்ற வார்த்தைக்கு 5ன்றது மட்டும் அர்த்தம் இல்லையே பிராட்டியே. அகலம் அப்படின்னு ஒரு அர்த்தமும் இருக்கு இல்லையா? உபனிஷத்துலாம் என்ன சொல்கிறதா, அந்த படுக்கை இருக்கே வைகுண்டத்தில் எம்பெருமானுடைய பரியங்கம், அதில் ஜீவர்கள் ஆகிய குழந்தைகள் ஏறி துவைக்க வேண்டுமா. ஒரு ஜீவன் என்ன பண்ணுவானா, அந்த படுக்கையில் ஏறி எம்பெருமானுடைய மடியில் உட்காந்துருப்பான். அந்த திவ்ய தம்பதிகளை அவள் ரெண்டு பேரும் அந்த குழந்தைய ஜீவர்கள்லாம் வச்சு கொஞ்சின்னு இருப்பாளாம். ஒரு ஜீவனுக்கும் இது நடக்குமா? எத்தனை முக்தாத்மாக்கள் இங்கேருந்து போயிட்டே இருக்கா வைகுண்டத்துக்கு. அப்போ அந்த பரியங்கம் எப்படி இருக்கணும்? பஞ்சசயனம், அகலமாக இருக்கணும். இப்படி நாங்கள் 5 லட்சம் பெண்களும் வந்து அங்கே உட்காந்து நாங்களும் கண்ணனை அனுபவிக்க வேண்டியிருக்க, நீ ஒருத்தி மட்டும் கண்ணனை அனுபவிக்கலாமோ? பஞ்சசயனத்தின் மேலேறி பஞ்சசயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா. இப்படி பிராட்டியை எழுப்பி
சொல்லி சொல்லி பார்க்குறா, பிராட்டிக்கிட்டேருந்து ஒன்றுமே பதிலே வரலையாம். சரின்னு என்ன பண்ணுறாளாம், எம்பெருமானை எழுப்புறாளாம். கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா. இந்த நப்பின்னை பிராட்டி, எம்பெருமானே உன்னுடைய சேர்த்தியால் அவளுடைய திருக்குழலில் இருக்கிற பூவெல்லாம் மலர்ந்து போகிறதான். அவளுடைய சேர்த்தியால் உன்னுடைய திருமார்பு எப்பயுமே மலர்ந்து கொண்டே இருக்குது. ஏற்கனவே மலர்ந்துருக்கிற திருமார்பு இப்பையும் மலர்ந்து கொண்டுட்டே இருக்குது. இப்பையும் இனிமையும் எப்பையும் மலர்ந்துட்டே இருக்கும். அப்படிப்பட்ட மலர் மார்பா. சரி, நீ மார்பை நப்பின்னை பிராட்டிக்கு உன்னுடைய திருமார்பை கொடுத்துட்ட, உன்னுடைய வாக்கை அது எங்களுக்கு கொடுக்கக்கூடாதோ? மா சுஜகா கவலைப்படாதீங்கோ அப்படின்னு ஒரு வாயை திறந்து ஒரு வார்த்தை சொல்லப்படாதோ? வாய் தீரவாய் அப்படின்னோடனே இவனுக்கு பாவமா எம்பெருமானுக்கு இருப்பு கொள்ளலையா? வாயை திறந்து ஒரு வார்த்தை சொல்லலான்னு பார்த்தா அப்படியே கண்ணாலேயே உருட்டுறாளா நப்பின்னை. என்னுடைய அடியார்கள் என்ன தானே கூப்பிட்டா, முதல்ல நீங்கள் என்ன வாயை திறக்கிறதே அப்படின்னு கண்ணாலேயே அதற்றாலாம். அதையும் பார்த்துட்டாலாம் ஆண்டாள். மை தடங்கண்ணினாய். ஏண்டிமா நப்பின்னை பிராட்டியே எல்லாரும் என்ன பண்ணுவா, புதையலை தேடுறதுக்கு கண்ணில் மை போட்டு பார்ப்பா இல்லையோ? நீ இந்த மதுசூதனன்ற புதையலை உன்னிட்ட புதைச்சி வைக்கிறதுக்காக மை போட்டுருக்கியோ கண்ணில்? அவனையே புதைத்து கொள்கிற அளவுக்கு அவ்வளோ பெரிய திருக்கண்களே. மை தடங்கண்ணினாய் நீ உன் மணாளனை உன்னுடைய அவனும் அவனுடைய நீயும் அப்படின்னு தான் நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம். உன்னுடைய அவனும் அவனுடைய நீயும் அப்படின்னு திவ்ய தம்பதிகளை பற்ற வேண்டும்னு நாங்கள் ஆவலாக காத்துட்டுருக்கோம். ஆனால் நீ என்ன பண்ணுற, உன் மலானன் நினச்சிட்டு இருக்க. உன் மணாலனை எத்தனை ஏலும் பிரிவாற்றகில்லாயால் எத்தனை போதும் துயிலழ ஒட்டாய்கான் எத்தனை ஏலும் பிரிவாற்றகில்லாயால் அவனை விட்டு பிரியவே கூடாதுன்ற. உனக்கு மட்டும் அவன் மணாலன்னு நினைத்தாயோ, அவனை விட்டு நீ ஒரு நிமிஷமும் பிரியக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்கியோ? எப்படி நினச்சாலும் சரி, இது உன்னுடைய ஸ்வரூபத்துக்கும் சேராது, உன்னுடைய சுபாவத்துக்கும் சேராது. நீ எப்படிப்பட்டவள் தெரியுமோ? கருணையே வடிவானவள். அதனால் இது உன்னுடைய ஸ்வரூபத்துக்கும் சேராது, சுபாவத்துக்கும் சேராது. அதனால் என்ன பண்ணணும் தெரியுமோ? திவ்ய தம்பதிகளான நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வந்து அடியோங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறா. இது திருப்பாவை பாசுரத்தோட அனுபவம். இப்போ திருவாய்மொழியில் சுவாமி நம்மாழ்வார் என்ன பண்ணுறார், ஆசிரியர்களுக்கு மாறி மாறி பரிந்து பேசுகின்ற, பரிந்து அவளுக்குள்ளே சம்பாஷணை பண்ணிகிட்டே இருக்காள் அந்த திவ்ய தம்பதிகள். அப்படிப்பட்ட மிதுனம் தான் நமக்கு தஞ்சம். இப்படிப்பட்ட மிதுனம் நமக்கு தஞ்சம்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்கு முன்னாடியே பராங்குசனாகி அந்த நாயிகா பாவம் அடிக்கடி வந்துடுறதா நம்மாழ்வாருக்கு. அதனால் எம்பெருமானுடைய பிரிவு எப்படி இருக்கான், அவருக்கு அனுகூலமான வஸ்துக்கள் எல்லாம் பிரதிகூலமாக இருக்கான். தென்றல் எப்படி இருக்கும், எப்பயுமே சாதாரணமாக வருடி கொடுக்குற தென்றல் எப்படி இருக்கான், அப்படியே இருமாலோ அப்படியே ஈர்க்கிறதான் குத்துறதான் அப்படியே தென்றல் காற்று. மென்மலர் பள்ளி வெம்பள்ளியாலோ அப்படியே மலர்களான பூ மாதிரி இருக்க வேண்டிய படுக்கை எப்படி இருக்கான், வெம்பள்ளி அப்படியே கொதிக்கிறதான் படுக்கை. இங்கே பஞ்சசயனத்தின் மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மேலேறி அப்படின்னு ஆண்டாள் பாடுறா இல்லையா? அங்கே பிரிவினால் எப்படி இருக்கான் பராங்குசனாகியான நம்மாழ்வாருக்கு. மென்மலர் பள்ளி வெம்பள்ளியாலோ அப்படி இருக்கான். மைத்தடங்கண்ணினாய் நீ இந்த பெரிய புதையல் ஒன்று இருக்குது, என்ன புதையல் தெரியுமா பிராட்டியே அப்படின்றார் நம்மாழ்வார். வைத்தமா நிதியா மதுசூதனனையே அலற்றி. நிதி மாநிதி, வைத்த மாநிதி, எப்பொழுதுமே குறையாத ஃபிக்ஸட் டெபாசிட்டாக இருக்கானே வைத்த மாநிதி. அந்த மதுசூதனன் நீ என்ன பண்ணுற தெரியுமா, அப்படியே உன் கண்ணுக்குள்ளே புதைச்சி வச்சுக்கிற. மைத்தடங் கண்ணினாய் நீயுன் மணாளனை அப்படியே புதைச்சி வச்சுட்டுருக்க தெரியுமா? புதைச்சி வச்சுட்டதோடு இல்லை, அவன் என்ன பண்ணுறான், அவன்கிட்ட அப்படியே மயங்கி கிடக்கானான். கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா அல்லி மாமலர் போகமயக்குகள் ஆகியும் நிற்கும் அம்மானை. அல்லி மாமலர் போகமயக்குகள் ஆகியும் நிற்கும் அம்மானை. அவனை தினைத்தனையும் நீ பிரியாமல் இருக்கிறாய் தெரியுமோ? அனைத்துலகும் உடைய அரவிந்தலோச்சனனை தினைத்தனையும் விடாதாள் வந்தாள். சரி, உன்னுடைய சுபாவம் என்ன தெரியுமோ பிராட்டியே? உன்னுடைய சுபாவம் என்ன தெரியுமோ? வெறி மாறாத பூமேல் இருப்பாள் வினை தீர்க்குமே.
வினை தீர்ப்பது தான் உன்னுடைய சுபாவம், எம்பெருமானையும் எங்களையும் சேர்த்து வைக்கிறது தானே உன்னுடைய சுபாவம். கருணையே வடிவெடுத்தல் இல்லையோ, வடிவெடுத்தவள் அல்லையோ நீ, அதனால இது உனக்கு சுபாவமும் இல்லை ஸ்வரூபமும் இல்லை அப்படின்னு சுவாமி நம்மாழ்வார் சாதிக்கிறார். அப்புறம் 2 பேருக்கும் பொருத்தம் பார்க்குறாராம், பெருமாளுக்கும் தாயாருக்கும். எப்படி இருக்காராம், பெருமாள்கிட்ட சொல்கிறாராம், உனக்கேற்கும் கோலமலர் பாவைக்கு அன்பாகிய என் அன்பேயோ, உனக்கேற்கும் கோலமலர் பாவைக்கு அன்பாகிய என் அன்பேயோ. பார்த்தார், சரி தாயாரை இட்டுண்டு தான் பெருமாள் அழைக்கணும், எப்படி அழைக்கிறதுன்னு பார்க்குறார். நமக்கும் பூவின் மிசை நங்கைக்கும் இன்பனை ஞானத்தார் தமக்கும் வானத்தவர்க்கும் பெருமானை. எப்படிப்பட்டவன் தெரியுமா பெருமாளே நீ? நமக்கும் பூவின் மிசை நங்கைக்கும் இன்பனை, தாயாருக்கும் நீ இன்பம் சேர்க்கிறவன் தான், இன்பத்தை கொடுக்குறவன் தான். ஆனால் தாயாருக்கு இன்பம் கொடுப்பவன்றதுக்கு முன்னாடி தாயாருக்கும் எமக்கும்னு சொல்லலையாம். தாயாருக்கு எப்படிப்பட்ட ஆனந்தம் கொடுப்பியோ அதே மாதிரி எமக்கும் நமக்கும் ஜீவர்களுக்கும் பூவின் மிசை நங்கைக்கும் இன்பனை அப்படின்றார். ஒரு தடவை சுவாமி பராசர பட்டர் திருவாய்மொழி காலட்சேபம் சாதிப்பாராம். சாதிப்பதற்கு முன்னாடி ஒரு வழக்கமாக அன்றைக்கி என்ன பாசுரத்துக்கு வியாக்கியானம் சாய்க்கிறாரோ அந்த பாசுரத்தை ஒரு தடவை வாசிக்க சொல்வாராம். சீடரான நஞ்சியரை வாசிக்க சொல்கிறாராம் பாசுரத்தை. அன்னி பாசுரம், என் திருமகள் சேர் மார்பனே என்னும் என்னுடைய ஆவியே என்னும் அப்படின்னு ஆரம்பிக்கிறதான். சிஷ்யரான நஞ்சியர் என் திருமகள் சேர் மார்பனே என்னும் என்னுடைய ஆவியே என்னும் அப்படின்னு சேர்த்து வாசிச்சுறாராம். என் திருமகள் சேர் மார்பனே என்னும் என்னுடைய ஆவியே என்னும், இதில் கமா போட்டு தான் சொல்கிறது வழக்கம். என் திருமகள் சேர் மார்பனே என்னும் அந்த இடத்துல நிறுத்துவா, என்னுடைய ஆவியே என்னும் அப்படி தான் வாசிக்கிறது வழக்கமா. அன்றைக்கி சுவாமி நஞ்சியர் சிஷ்யர் சேவிக்கும் போது என் திருமகள் சேர் மார்பனே என்னும் என்னுடைய ஆவியே என்னும் அப்படின்னு வேகமாக சேவிச்சுன்னு போயிட்டாராம். பராசரப்பட்டன் மயங்கி விழுந்துட்டாராம். ஆஹா ஆஹா ஆஹா, என்ன அற்புதமான வரிகள், எப்படி சேவிச்சீர் திருப்பி சேவியும்னு கேட்டாராம் சிஷ்யரை. இப்போ இந்த சிஷ்யர் சேவிச்சதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரே வாக்கியமாக சேவிச்சுன்னு வந்துட்டார் இல்லையா, என் திருமகள் சேர் மார்பனே என்னும் என்னுடைய ஆவியே. அந்த அலையஸ்ன்னு சொல்கிறா இல்லையா, ஜெகன் என்கிற ஜெகநாதன் அப்படின்னு சொல்கிறா இல்லையா, அதை மாதிரி என் திருமகள் சேர் மார்பனே என்னும் என்னுடைய ஆவியே அப்படின்னு இந்த பொருத்தம் ரொம்ப நல்லா இருக்கே. இப்படி எம்பெருமானை கூப்பிடுறது ரொம்ப நல்லா இருக்கே. என்னுடைய திருமகள் சேர் மார்பனே என்னும் என்னுடைய ஆவியே. என்னுடைய ஆவிக்கு இன்னொரு பேர் என்ன தெரியுமோ, என்னுடைய திருமகள் சேர் மார்பனே என்னும் என்னுடைய ஆவியே அப்படின்னு எம்பெருமானை அட்ரஸ் பண்ணுறார், கூப்பிடுறாராம். இப்படி இந்த திருவாய்மொழி பாசுரத்தை அப்படி அனுபவிப்பாராம் பராசர பட்டர். இப்படி சுவாமி நம்மாழ்வார் என்ன பண்ணார், உபாயத்துக்கும் திவ்ய தம்பதிகளுடைய சேர்த்தி தான் எனக்கு உபாயம், அந்த திருவடிகள் தான் எனக்கு உபாயம். இந்த திருவடிகளை நான் சேராமல் இன்னும் எத்தனை நாள் இந்த சம்சாரத்திலே இருக்க போகிறேன். கோல திருமா மகளோடு உன்னை கூடாதே சால பல நாள் அடியேன் இன்னம் தளர்வேனோ. தாயாரோட சேர்ந்து உன்னை சேவிக்கிறதுக்கு என்னோட கண்ணை ஆசைப்படுறதுப்பா. அந்த கோலத்தை எனக்கு எப்போ தருவேன்னு பிரார்த்திக்கிறார். மையார் கருங்கண்ணி கமல மலர் மேல் செய்யால் திருமார்பினில் சேர் திருமாலே பெய்யார் சுடராழி சுருசங்கேந்தும் கையா உன்னை காண கருதும் என் கண்ணே அப்படின்னு பிரார்த்திச்சார். திவ்ய தம்பதிகள் சேவை கொடுத்தா, திருவடிகளை பற்றினார், வினையெல்லாம் தீர்ந்தது, ஒரே சந்தோஷம், ஆனந்த குத்தாடுறார். நமக்கார் நிகர் நானிலத்தே அப்படின்னு பாசுரத்தை கொட்டுறார். ஆறால் குறைவுடையோமினி அப்படின்னு பாடுறார். ஆள்கின்றான் ஆழியான் ஆறால் குறைவுடையோம் மீள்கின்றதில்லை பிறவி துயர் கடிந்தோம் வாழ்கெண்டையொன் கண் மடப்பின்னை தன் கேள்வன் தாள் கண்டு கொண்டு என் தலைமேல் புனைந்தேனே. வாழ்கெண்டையொன் கண் மடப்பின்னை தன் கேள்வன் தாள் கண்டு கொண்டு என் தலைமேல் புனைந்தேனே. ஐயா, இந்த திவ்ய தம்பதிகள்கிட்ட சரணாகதி பண்ணினேன், திவ்ய தம்பதிகளுடைய திருவடியை உபாயமாக பற்றினேன், இனிமேல் எனக்கு ஒரு குறைவும் இல்லை. ஆள்கின்றான் ஆழியான் ஆறால் குறைவுடையோ அப்படின்னு திவ்ய தம்பதிகள்கிட்ட உபாயத்துக்காக சரணாகதி பண்ணி அப்படி அனுபவித்தார்.
பிராட்டியும் எம்பெருமானமான மிதுனத்தை அனுபவிச்சார் சுவாமி நம்மாழ்வார். நாளைக்கு 20வது திருப்பாவ பாசுரத்தை திருவாய்மொழி பாசுரங்களோட சேர்த்து அனுபவிப்போம். ஆடிப்பூர நன்னாளில் பெரியாழ்வார் மகளாக தோன்றிய திருமகளே ஆண்டாளுக்கு மங்களம் மறைகள் நான்கையும் அருளிய என் தெய்வமே ஷடகோபருக்கு மங்களம். நமஸ்காரம்.